வாழ்த்துக்கள் சஞ்சய். உங்களுடைய வெற்றி பயணம் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் நல்லுலகம் ஆவலா இருக்கு. வணக்கம், என் பேர் சஞ்சய் பெருமாள். நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். இது வரைக்கும் மலேசியாவில் வந்து ஒரு 3 திரைப்படம் வந்து இயக்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து டிவி நிகழ்ச்சிகள் ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன். 2015 வந்து ஜகாட் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் பண்ணேன். இப்போது சமீப காலத்தில் வந்து அதுக்கு அடுத்து மாச்சாய் அப்புறம் ப்ளூஸ் அப்படிங்கிற 2 திரைப்படம் புதுசாக வருது. அந்த திரைப்படத்தை வந்து இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து ஒரு உத்வேகத்தில் இப்போதைக்கு இருக்கும். முதல் திரைப்படம் ஜகாட் வந்து என்ன மாதிரி மக்கள்கிட்ட வந்து எதிர்பார்ப்புகளை வந்து பூர்த்தி செஞ்சது? ஜகாட் திரைப்படம் வந்து எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா, மலேசியாவில் வந்து பொறுத்த வரைக்கும் இங்கே காலிவுட் சினிமா வந்து எப்படி பண்ணுறாங்களோ அதே போல் வந்து ஒரு நகல் படங்கள் பண்ணாலே போதும் அப்படிங்கிற சூழல் தான் பல ஆண்டுகளாக இருந்து வந்தது. இப்போ நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, மலேசியாவில் வந்து மலேசியா மக்களுடைய மண்ணுடைய கதையை வந்து சொல்லணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் வந்து நாங்கள் வந்து ஜகாட் படம் எடுத்தோம். அந்த திரைப்படம் வந்து மலேசியாவில் வந்து நேஷ்னல் அவார்டு ஜெயிச்சது. அதாவது மலேசியாவில் வந்து மலாய் மற்றும் சீன படங்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கு மத்தியில் வந்து நம்ம வந்து முதல் முறையாக நேஷ்னல் அவார்டு ஜெயிச்சது. ஒரு தமிழ் லாங்குவேஜ் வந்து மைனாரிட்டி லாங்குவேஜ் வந்து தேசிய அளவில் வந்து அங்கீகாரம் பெற்றது. மற்றும் நிறைய மலேசியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிறகு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு 3 வருஷம் உலகம் முழுக்க ஒரு 130 நாடுகளில் பார்க்குற அளவுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இருந்தது. ஜகாட் வந்து ஒரு நல்ல ஒரு மக்கள்கிட்ட இந்த வரவேற்பு கிடைச்சதுன்னு சொல்லலாம். ஒரு தமிழ் பட இயக்குனராக மக்கள்கிட்ட வரவேற்பு இருந்ததுன்னு சொன்னீங்க. ஏன் வந்து அது தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் பண்ணல? தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்ன ஒரு சிறு பிரச்சனை இருந்ததுன்னா, நம்மளுடைய டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதாவது 1 மணி நேரம் 30 நிமிஷம் தான் படம். இங்கே ரிலீஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த இன்டர்வல் அதெல்லாம் இருக்குது. ஒரு 2 மணி நேரமாவது படம் இருக்க வேண்டியதாக இருக்குது. 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த சூழலில் வந்து திருப்பி ரீஎடிட் பண்ணி வரும்போது அந்த படத்துடைய வேகத்தை இது பண்ணிடணும் சொல்லிட்டு, சரி பரவாயில்ல, அந்த நேரத்தில் வந்து நமக்கு ஓடிடி வரதுனால ஓடிடியில் முதல்ல மக்கள் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய படங்கள் வந்து நம்ம அநேகமாக நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு அப்போ எடுத்தோம். ஜகாத் என்ன மாதிரி ஒரு ஸ்டோரியில்? ஜகாட் வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன்னா, நீங்கள் மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இங்கே சஞ்சி குடிகளாக கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ ஒரு 100 வருஷத்துல வந்து எஸ்டேட்டில் இருந்தோம், ரப்பர் எஸ்டேட்லேருந்து திடீர்னு வந்து நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சு கொஞ்சம் வேகமாக ப்ரோக்ரஸ் பண்ணும்போது திடீர்னு வந்து தூக்கி வந்து நகர்ப்புறத்தில் போட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த சூழலில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வந்தது அதை ஒட்டி தான் கதை. அதில் ஒரு சிறுவன் இருப்பான் போயின்னு. அவனுக்கு வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கணும்னு ஆசை. ஆனால் அவனுக்கு இருக்கிற சுற்றுச்சூழல் வந்து நல்லா படித்து தான் வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் அவன் சித்தப்பா வந்து ஒரு கேங்ஸ்டரிசம் இருப்பார், ஒரு சித்தப்பா வந்து ட்ரக் அடிக்டாக இருப்பார், அவனுடைய அப்பா வந்து நேர்மையாக வாழணும்னு சொல்லிட்டு இருப்பார். இப்போ இந்த சூழலில் வந்து ஒரு 12 வயசு சிறுவன் வந்து எந்த மாதிரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறான் அப்படிங்கிற கதை கொண்டது தான் ஜகாட். ஜகாத் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இப்போ அடுத்தடுத்தது நீங்கள் பண்ணக்கூடிய இல்லை பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் பற்றி? கண்டிப்பாக. ஜகாட் முடிஞ்ச பிறகு இப்போதைக்கு வந்து புதிதாக 2 படம் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து மாச்சாய் அப்படிங்கிற ஒரு திரைப்படம், இன்னொன்று வந்து ப்ளூஸ் அப்படிங்கிற திரைப்படம். மாச்சாய் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ட்ரக்ஸ் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒருத்தன், திடீர்னு அவன் ட்ரக்ஸ் வந்து எல்லாம் காணாம போயிடுச்சு. அவனுக்கு 3 நாள் தான் இருக்குது, அதை தேடி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அவன் நண்பர்களோட சேர்ந்து ஒரு 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 ஜேர்னிக்குள்ளார போகிறான். அதுக்குள்ளார அதிரடியான சில விஷயங்கள் நடக்குது. அப்படியே கொண்ட கதை தான் ப்ளூஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மலேசியாவில் ஒரு டைரக்டராக இருக்கக்கூடிய ஒருவன் ஒரிஜினலாக ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்படுறான். ஆனால் அவனை சூழலில் வந்து அது விடலை. அவன் டைரக்டராக ஆக ஆசைப்படும் போது அவனுடைய சுற்றி இருக்கிற உறவுகள் எப்படி பாதிக்கப்படுது, அவன் எப்படி வந்து அதை மேற்கொண்டு வரான் அப்படிங்கிறது தான் கதை. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி இதை சொல்கிறோம் அப்படின்னா, இது ஸ்பிரிச்சுவல் சீக்வல் இல்லைன்னா மல்டிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஜகாட்ல உள்ள ஒரு சிறுவன் வந்து அவன் வந்து ஒரு கிரிமினல் பார்த்து எடுத்திருந்தானா அந்த கதை தான் வந்து மாச்சாய் கதை. இதுவே அந்த இறுதியில் வந்து அந்த பையன் வந்து இல்லை நான் கிரியேட்டிவாக ஆக போகிறேன் அப்படிங்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா என்ன நடக்குங்கிறது தான் ப்ளூஸ் உடைய கதை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜகாட், மாச்சாய், ப்ளூஸ் இது எல்லாமே ஒன்றுக்கொன்று ஒரு உலகம் சொல்லலாம். நேரடி தொடர் இல்லாட்டியும் கிட்டத்தட்ட ஒரு உலகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாச்சாய் வந்து ஒரு ட்ரக்ஸ் அது சம்மந்தப்பட்ட படம் அப்படின்னு நம்ம சொல்கிறீங்க. இப்போ ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜனுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் வந்து அதை கொண்டுட்டு வர்றாரு எல்லா படத்துலையும். அதோட இன்ஸ்பிரேஷனா இல்லை இந்த படத்துக்கு நீங்களே தேவைப்பட்டதா?
அந்த இன்ஸ்பிரேஷன்லாம் கிடையாது. ஏன்னா இந்த இந்த கதையோடைய டெவலப்மெண்ட்லாம் வந்து 2018 நடக்க ஆரம்பிச்சது. ஏன்னா ஜகார் வந்து 2015 நம்ம முடிச்சிருந்தோம். ஸோ அந்த இறுதியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஒரு இன்னொரு உலகத்துக்கு போறான் அப்படிங்கிற வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சீக்வல் வந்து ரெடி பண்ணதுக்கு தான் நம்ம இருந்தோம் 2015. அப்போ அந்த கதை வந்து 2018 வந்து டெவலப்மெண்ட் இருந்துச்சு. லாவோஸ்ல வந்து ஒரு 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 ஒர்க் ஷாப்ல கூட கலந்துருந்தேன். ஆனா மலேசியா சூழல்ல வந்து நம்ம படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த டெவலப்மெண்ட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ட்ரக்ஸ் பட்ட சம்மந்த படம் ஏற்கனவே வரக்கூடிய படம் தான். அதனால லோகேஷுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மலேசியாலே அந்த சூழல் இருக்குது. அந்த மலேசியாவுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மலேசியாலேருந்து நிறைய பேர் அங்க சிங்கப்பூருக்கு போறப்ப வந்து சாதாரண ஆளுங்கள்ட்ட ட்ரக்ஸ் கொடுத்து அனுப்பும் போது நிறைய பேர் அங்க வந்து மாட்டிக்குவாங்க. சில பேர் சின்ன சின்ன ட்ரக்ஸை கொண்டு போகும்போது சிங்கப்பூர்ல மாட்டி சிங்கப்பூர்ல தூக்கு தண்டனை கூட கொடுக்குற கேசஸ்லாம் அவங்களுக்கு முழுக்க தெரியும். கிட்டத்தட்ட அதோடைய பின்புலத்துல எடுக்கப்பட்ட கதை தான் இது. பொதுவா வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து மலேசியா வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டர். தமிழ் சினிமாவை மலேசியா மக்கள், அங்குள்ள தமிழ் மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க, எப்படி வரவேற்கிறாங்க, எப்படி அவங்க வாழ்க்கையில ஒரு ஒண்ணா இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொன்ன அந்த எஸ்டேட்ல நம்ம இருக்கும்போது வெள்ளைக்காரவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 விஷயங்கள 3-4 விஷயங்கள் வந்து பிரதானமா கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா தமிழ் பள்ளி, அப்புறம் தமிழ் பள்ளிக்கூடம், கோவில்கள், அதுக்கப்புறம் தோடி ஷாப், கல்லுக்கடை, அதுக்கப்புறம் தமிழ் சினிமா. இது 4 வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது அவங்க எஸ்டேட் விட்டு வெளியாகக்கூடாது, அங்கேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 100 ஆண்டுகளா வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ நான் பிறந்ததுலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல கூட தமிழ் சினிமா தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. காலை மாலை வரைக்கும் தமிழ் சினிமா தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு சீப்பஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் சொல்லலாம். ஏன்னா இப்பதான் வந்து மியூசிக் கான்செர்ட்லாம் வருது. ஒரு மலேசியா காசுக்கு வந்து ஒரு 300 வெள்ளி கொடுத்துட்டு டிக்கெட்லாம் பாக்குறாங்க. அந்த காலத்துல வந்து ஒரு சினிமா பார்க்கறது வந்து ரொம்ப சாதாரண மக்களுக்கு ஈஸியான ஒரு பொழுதுபோக்கு. சினிமா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம மலேசியாவில் சர்வசாதாரணமா வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க, சாப்பிட்டீங்களா கேட்பாங்க, என்ன படம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா மலேசியா திரை இந்த பிசினஸ் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ஒண்ணு மலாய்க்காரங்க அதிகம், 2வது தமிழர்கள் அதிகம். இங்கேருந்து வர படங்கள் வந்து ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து வாழ்க்கையில ஒரு பகுதியாவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். தமிழ் மக்கள் அவங்க தமிழ் சினிமாவை கொண்டாடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க வந்து படம் பண்ணும்போது முதல் படம் வந்து தமிழ்நாட்டில், அதாவது கோலிவுட்னு சொல்ற அந்த பகுதியில் வந்து ரிலீஸ் பண்ணல. இப்போ அடுத்தடுத்த பண்ற படங்கள் வந்து இங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் ஆகுமா, இல்லை கோலிவுட்ல ரிலீஸ் ஆகுமா? அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு. அதாவது ஒரு சின்ன ரேஞ்சிலேயாவது ஒரு சினிமாக்கள் ரிலீஸ் பண்ணணும். அதை ஒட்டி அதுக்கப்புறம் ஓடிடியில நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏன் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் சின்னதாக ஆரம்பிக்க வேண்டியதா இருக்குன்னா, இப்போதைக்கு மலேசியால வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி அப்படி இருக்குங்கிறதே உலகத்துக்கு தெரியாது. அதனால முத கட்ட முயற்சியா வந்து இப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியப்படுத்துற முயற்சியில இருக்கும். அப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் பரிச்சயம் ஆகும் போது இன்னும் கொஞ்சம் வீரியமான முயற்சி எடுத்துட்டு இன்னும் நிறைய சினிமாக்குள்ள ரிலீஸ் பண்றதும் சரி, இல்லைன்னா இங்க உள்ள நிறுவனம் கூட சேர்ந்து நம்ம ஜாயின் வெஞ்சர் பண்ணி இங்க உள்ள ஒரு பெரிய ஒரு ஸ்டாரை நம்ம யூஸ் பண்ணி மலேசியால படம் எடுக்கலாம், மலேசியா லொகேஷன்ல படம் எடுக்கலாம். அது வந்து மலேசியா தமிழ்நாடு அதை ஜாயின் வெஞ்சர் பண்ணதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நானும் பாக்குறேன். ஒரு மலேசியா இயக்குனரா தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து எப்படி பாக்குறீங்க? கோலிவுட் இண்டஸ்ட்ரி நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நான் உலகத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 நாடுகள் வந்து சினிமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 70 நாடுகள் வந்து ரொம்ப ஆக்டிவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல கண்டிப்பா வந்து இந்தியா, அப்புறம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். நான் எப்படி பாக்குறேன்னா, இந்தியா வந்து அவங்க ஒரு ஒரு சினிமா பேட்டர்ன் ஒன்று வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இது இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து மசாலா மூவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து நான் படிச்ச வரைக்கும் என்ன எப்படி வருதுன்னா, 70களில் வந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். 70கள் ஆரம்பிக்க எப்படின்னா, ராமாயணம் மகாபாரதத்தை எடுத்துட்டு அதுல நீங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லா வித அம்சமும் இருக்கும். அதுல காதல் இருக்கும், சண்டை இருக்கும், துரோகம் இருக்கும், அது மாதிரி பாடல் அமைப்பு இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாத்தையும் எடுத்து தான் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம பார்க்குற மசாலா சினிமாவா உருவெடுத்து வந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து அதை அறிஞ்சு கொள்றேன். இப்போ நாங்கள் மலேசியால படம் எடுக்கும்போது நான் எப்படி பார்க்குறேன்னா, இது இந்தியாவுடைய அது ஒரு பாணி, அந்த பாணியில நம்ம வந்து படம் செய்ய வேண்டாம், நமக்குன்னு வேற ஒரு பாணி உருவாக்கணும் அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். எப்படின்னா, இப்போ மலேசியாவில் வந்து இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் இருக்கும் இல்லையா. ஆனால் மலேசியாவிலேருந்து வரும்போது திடீர்னு ஹிப்ஹாப் பாடல்கள் வந்தது, எந்த பாணியிலையும் இல்லாத ஒரு பாடல்கள் வந்தது, இங்கே உள்ள மக்களும் ஏற்றுக்கொண்டாங்க. அதே போல் தமிழ் சூழல்லே
தமிழ் படங்கள்லே வேற ஒரு பாணியை கொடுக்கலாம், கொடுத்தாலும் ஆளுங்களை ஏற்றுக்கொள்வாங்க. இப்ப இருக்கிற பாணி வந்து இங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு பாணி இருக்குது, அதுக்குன்னு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு மேம்பட்டு வேற என்ன பாணியில பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து தொடர்ந்து சிந்திச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்கோம் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. தற்பொழுது வந்து தமிழ் சினிமாவில் புது புது இயக்குநர்கள் அறிமுகம் ஆகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு இப்போ சமீபத்தில் பிடித்த இயக்குநர்கள் படங்கள் என்ன? சமீபத்தில் வந்து நான் சினிமா பார்க்கறது வந்து ரொம்ப குறைவுன்னு சொல்லுவேன். ரொம்ப சூஸ் பண்ணி தான் நான் பார்ப்பேன். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் வந்து எனக்கு பிடிச்ச இயக்குனர் அப்படின்னா கடைசியில் பிரியாணி அந்த படம் நல்லா இருந்தது. அவர் இடையில கூட ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணியிருந்தாரு. அது வந்து நான் ரொட்டர்டம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்தேன். அது வந்து வேற ஒரு ஃபீலிங்கில் இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த டைரக்டர் பேர் எனக்கு சரியா பரிச்சயம் இல்லை. ஆனால் அவர் வந்து மகாமுனின்னு ஒரு படம் எடுத்தார். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு த்ரில்லர் படம் எடுத்தார். பேர் நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அவருடைய ஒர்க் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். மகாமுனி வந்து அது வேற ஒரு ஜானரா, ஐ மீன் த்ரில்லர் ஜானருக்குள்ளார அவர் வேற ஒரு ஃப்ளேவர் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது. உங்க 2 பேர் தான் நான் கிட்டத்தட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கொட்டுக்காளியும் கூழாங்கல்லும் நான் ஒன்றும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் கண்டிப்பாக அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. என்னோட நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்ல படம் சொல்லியிருக்காங்க. அதை நான் கூடிய விரைவில் பார்க்கலான் இருக்கேன். டாக்டர் ஜகாத் வந்து எங்கெங்கெல்லாம் அங்கீகாரம் கிடைச்சது? ஜகாத் வந்து எங்கெங்க அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னா, நம்ம வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குலாம் போயிருந்தோம். நியூயார்க் ஏஷியா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் முதல்ல வேர்ல்ட் ப்ரீமியர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜப்பானில் 2 இடம், ஒசாக்கா, ஃபுகோக்கா அப்படிங்கிற ஒரு இடம். அப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து ஹனோயில் திரையிடப்பட்டது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து ஜாயின் பண்ணது. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லாமல் சில யூனிவர்சிட்டி நிகழ்ச்சிகள் அப்படின்லாம் இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வேர்ல்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நம்ம பங்கேற்றிருந்தோம். தமிழ் சினிமாவில் உங்களுக்கு பிடித்த நடிகர் இல்லை நடிகைகள், இயக்குநர்கள் யார்? தமிழ் சினிமாவில் எனக்கு பிடித்த நடிகர்னா காலம் சென்ற ரகுவரன் அவர்கள், அதுக்கப்புறம் நாசர் அவர்கள், அப்புறம் சித்தார்த். குறிப்பாக சொல்ல போனோம்னா நான் வியர்ந்து பார்த்தது வந்து காவிய தலைவனில் வந்து சித்தார்த்தும் நாசரும் வந்து அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும். நடிகையில் வந்து இடையில 96 பார்க்கும்போது த்ரிஷாவோட நடிப்பை வந்து அவங்க ஏற்கனவே நடித்த படங்களோட ரொம்ப சப்டலாக அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அல்டிகாமா பண்ணியிருந்திருப்பாங்க. அது போக எனக்கு பிடித்த கண்டிப்பாக விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் நடிப்போம். இயக்குநர்கள் அப்படின்னா பாலு மகேந்திரா, அப்புறம் மகேந்திரன் அவர்கள். அவங்க அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் இங்க வந்து புதுசா அசிஸ்டன்ட் டைரக்டரா வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க, இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா பாலு மகேந்திரா படம் பார்க்கணும், மகேந்திரன் படம் பார்க்கணும்னு யாராவது சொல்லி பார்ப்பாங்க இல்லையா. எனக்கு வந்து அது சொல்லாமலே அது வந்து அது ஒரு தனி சினிமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு எப்போ தெரிஞ்சுன்னா, இப்போ ஒரு 5 வயசுல உதிரி பூக்கள் பார்க்கும் பொழுது, அப்பெல்லாம் எது நல்ல சினிமா எது நல்ல சினிமா இல்லைன்னு நமக்கு தெரியாது இல்லையா. நம்ம எல்லா படத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்போம். உதிரி பூக்கள் பார்க்கும் பொழுது அந்த விஜயன் கேரக்டர் பார்க்கும்போது இது வரைக்கும் பார்க்காத ஒரு வில்லன். எல்லா படத்துலயும் அந்த காலகட்டத்தில் 80ஸ்ல வந்து வில்லன் எல்லாமே வேற மாதிரி இருக்கும்போது ரொம்ப அமைதியா அது சப்டலா இருப்பாரு. ஆனா அந்த கேரக்டர் பார்க்கறதுக்கு அவ்வளவு பயமா இருக்கும். அது வந்து இமீடியட்லி என்னோட மாமாவை ஞாபகப்படுத்துச்சு. ரொம்ப அமைதியா இருப்பாரு, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு திடீர்னு ஒரு பாசம் இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது இன்னும் மைண்ட்ல இருக்கு. அதே மாதிரி நான் வந்து 13 வயசுல வந்து முள்ளுமலர் பார்க்கேன். முள்ளுமலர் பார்க்கும்பொழுது அப்பயும் எனக்கு 13 வயசுல உலக சினிமானா என்னது, நல்ல சினிமா என்ன தெரியாது. ஆனா அது பார்க்கும் பொழுது கண்ணை எடுக்க முடியல, ஸ்கிரீன் விட்டு எடுக்க முடியல. சினிமால 24 கலைகள் இருக்குன்னு சொல்லுவாங்களா, ஒவ்வொன்றும் அந்த எடிட்டிங்ல இருந்து, கேமரா ஒர்க்ல இருந்து, நடிப்புல இருந்து, மியூசிக்ல இருந்து, டைலாக்ஸ்ல இருந்து, அந்த ஒவ்வொரு விஷயம் கதை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அது எப்படி சொல்லுன்னு தெரியல. ஆனா எனக்கு ஒரு புது அனுபவம் கொடுத்தது. ஆனா இவங்க 2 பேரும் ஒரு டைரக்டர்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அதே அனுபவம் எனக்கு கொடுத்தது. அதே போல 3ஆம் பிறை பார்க்கும் பொழுது அந்த படம் எனக்கு 9 வயசு, கிட்டத்தட்ட 6 வயசு 7 வயசு இருக்கும். ஆனா அதை பார்க்கும் பொழுது இது ஏன் வேற மாதிரி இருக்கு, நான் பார்த்த சினிமா மாதிரி அந்த வயசுல புரிஞ்சிக்க முடியல அந்த படம். ஆனா அந்த 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 கதை வந்து ஏதோ மனசுக்குள்ள அதை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். வளரும் காலத்துல வந்து நான் கண்டிப்பா மணிரத்னம் அவர்கள் படங்கள் நான் பார்த்திருக்கேன். ஒரு இளமை காலத்துல வந்து திருடாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல 20 பார்த்தேன். 20 அப்ப புரியல. அப்புறம் ஒரு 20 வயசுல 20 பார்க்கும்போது திரும்ப போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 26 வயசுல வந்து கிட்டத்தட்ட ராம்கோபால் வருமா தமிழ் டைரக்டரா சேர்த்துக்க முடியுமான்னு தெரியல. ஆனா
கிட்டத்தட்ட ராம்கோபால் வர்மாவுடைய தீவிர ரசிகனா வந்து ஒரு நிறைய படங்கள் அவரை பார்த்திருக்கேன். அப்புறம் இன்னொரு தமிழ் டைரக்டர் இருக்காரு, ஸ்ரீராம் ராகவன். அவர் தமிழ் படம் எடுத்ததில் அவர் ஹிந்தி படம் எடுப்பாரு. அவருடைய படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லலாம். மலேசியா மக்களுடைய பிரதிபலிப்பை வந்து கபாலி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச கபாலி வந்து பிரதிபலிச்சது. அது அந்த அந்த படம் வந்து மலேசியாவில் வந்து எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டது, அதனுடைய வாழ்க்கையை வந்து கரெக்டா பிரதிபலிக்குதா? கபாலி வந்தப்போ அது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வந்தது. எப்படின்னா அந்த நேரத்துல வந்து ஏஷா கப்பையில கூட அந்த விமானத்துல வந்து ரஜினிகாந்த் படம் வைக்கும்போது ஒரு பயங்கர கிரேஸ் வந்தது. அப்புறம் அந்த பாடல் வந்தது இல்லையா, அந்த நெருப்பிடா பாடல் வரும்போது நிறைய பேர் வந்து பயங்கர கொண்டாடினாங்க. அதுவும் மலேசியால ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு நாடு முழுக்க அதை பேசிட்டு இருந்தாங்க. ரஜினிகாந்த் வந்து ஒரு மலேசியன் கேரக்டரா நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு மலேசியா மக்களுடைய எப்படி சொல்றதுன்னா பிரச்சனைகளை சொல்லணும் அப்படிங்கிறது வந்து அந்த டைரக்டர் முயற்சி பண்ணாரு, கண்டிப்பா பாராட்டணும். ஆனா சில விஷயங்கள் வந்து ஒட்டாம இருந்தது அப்படிங்கிறது. ஏன்னா மலேசியானா நம்ம வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து ஹிஸ்டரிக்கலா அந்த அந்த சில விஷயங்கள் லாஜிக் இல்லாம இருந்தது, சில கேரக்டரோட இதுவும் லாஜிக் இல்லாம இருந்தது. அதுதான் தவிர மற்றபடி வந்து கபாலி வந்து ஒரு நல்ல எப்படின்னா ஒரு மலேசியனா ரஜினிகாந்த் நடிக்க வச்சது, அது வேற ஒரு ஃபிளேவர் கொடுத்தது தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். எதிர்கால உங்களோட திட்டங்கள்? எதிர்கால திட்டங்கள் வந்து இப்போதைக்கு என்னால நிறைய படங்கள் செய்யணும்னு ஆசை. ஆனா எந்த மாதிரி படங்கள், எந்த இடத்துல, எந்த மாதிரி சினிமா எடுக்க போறேங்கிறது வந்து எனக்கு ஒன்றும் பிடிபடாம இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் வந்து ஒரு கதை செய்யும் போது ஒரு கதை வரும், அதை முடிச்சிருவேன். முடிச்சிட்ட கையோட எனக்கு வந்து ஒரு புதுசா பிறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும், வேற ஒரு ஃபில்ம் மேக்கரா மாறின ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதனால இந்த 2 படங்களும் வெளியாகும் பொழுது அது எப்படி எந்த மாதிரி தாக்கத்தை உருவாக்குது, நான் எப்படி என்னத்தை கத்துக்கிறேன், அதை பொறுத்து தான் நான் வந்து சில பிளான்ஸ் வச்சிருக்கேன். ஆனா எக்ஸாக்ட்லி என்ன பிளான் செய்ய போறேங்கிறது வந்து இதை முடிச்சுதான் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், அப்கமிங் மூவி எல்லாத்துக்குமே வந்து சிறப்பாக அமையறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.